பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். 20-2-2025 அஷ்டமியோடு கூடிய அனுராதா நட்சத்திரம் என்கிற அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் இல்லையா, நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, அனுஷ நட்சத்திரம் சோம்பேறியா இருப்பாங்க அப்படின்னு. சில அவங்களுக்கு என்னங்க எப்ப பாரு அவங்க நெகட்டிவாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த அஷ்டமி அன்னைக்கு யாருக்கெல்லாம் அனுராதா நட்சத்திரம், அந்த அனுராதா நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அனுஷ நட்சத்திரம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்க இந்த அஷ்டமியில செய்ய வேண்டிய பரிகாரங்களை சொல்லித்தானே செய்யுங்க. அப்படி இருக்கும் உங்களோட வாழ்க்கை. என்ன பரிகாரம்? ஒன்னும் இல்ல, இன்னைக்கு குளிச்சுட்டு, அனுஷ நட்சத்திரக்காரங்கள்லாம் இன்னைக்கு குளிச்சுட்டு நேர ஒரே மாதிரி எங்கெங்க யாரை சேவிக்கணும்? பெருமாளை சேவிக்கணும். நமச்சிவாய, நாராயண, லட்சுமி நரசிம்ம 3 பேரையும் இன்னைக்கு காலையிலேயே நீங்க சேவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும். எப்படி? வாழ்க்கை முச்சூடும். என்ன பண்ணுவதுக்கு? ஃபர்ஸ்ட் ஓம் நமச்சிவாய அப்படின்னு கோவிலுக்கு போங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த நமச்சிவாய கோவில ஒரு விபூதி பாக்கெட் வாங்கி கொடுங்க. ஜம்முன்னு அழகா வாங்கி கொடுங்க. அடுத்தது அங்க போயிட்டு நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 9 தடவை உச்சரிச்சுட்டு கோவிலை சுத்தி ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி நேர நாராயணன் கோயிலுக்கு போங்க. அது வெங்கடாஜலபதியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த நாராயணன் கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு பாக்கெட் குங்குமம், ஒரு பாக்கெட் மஞ்சள் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் அந்த கோவில்ல கொடுத்துட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை 9 முறை சொல்லி 9 முறை சுத்துங்க. நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு சுத்துங்க. சுத்திட்டு அடுத்தது லட்சுமி நரசிம்மர். ஒருவேளை அந்த கோவில்லயே லட்சுமி நரசிம்மர் இருந்தாங்கன்னா 2 வாழைப்பழம் லட்சுமி நரசிம்மருக்கு வாங்கிட்டு போங்க. லட்சுமி நரசிம்மருக்கு வாங்கிட்டு போய் அந்த லட்சுமி நரசிம்மருக்கு நைவேத்தியம் செய்து ஒரு வாழைப்பழம் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு வாழைப்பழம் நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு நரசிம்மரை ஒரு 12 சுத்து சுத்திட்டு ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமக அப்படின்னு சுத்திட்டு அங்க உக்காந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய நிலைமையே அப்படியே தலைகீழா மாறிடும். எப்படி? சோம்பேறித்தனங்களும் எதிர்மறை எண்ணங்களும் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்ப என்ன பண்ணும்? இந்த 3 பேரையும் ஒரே நேர்கோட்டில் நீங்க சேவிக்கணும். எப்படின்னா, நேர்கோடா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அன்றே 6 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 7-7:30க்குள்ள முடிச்சிடணும். இல்ல 8 மணிக்குள்ள முடிச்சிடணும். டக்கு டக்குன்னு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? ஓம் நமச்சிவாய அப்படின்னு மந்திரத்தை சொல்லிட்டு சிவபெருமான சேவிங்கோ. அதுக்கு அடுத்தது ஓம் நமோ நாராயணாய பெருமாளை சேவிங்கோ. அடுத்தது ஓம் நமோ லட்சுமி நரசிம்மாய நமோ நமக. ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும்? விபூதி வாங்கணும். 2வது என்ன வாங்கணும்? மஞ்சள் குங்குமம். 3வது 2 வாழைப்பழம். இது எல்லாமே நீங்க கரெக்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரத்தில் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அதோடைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு மாசமுமே அனுஷ நட்சத்திரம் வரும். இந்த மாசம் வரக்கூடிய மாசியில வரக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு. முதல்ல இந்த 2 உங்களை விட்டு போயிட்டாலே போதும். சோம்பேறித்தனமும் போனா போதும். அதுக்கு அடுத்தது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு போனாலே போதும். நேர்மறை எண்ணங்கள் வரும். அந்த நேர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாசிட்டிவிட்டி வரும்பொழுது உங்களை தெரியாமலே நீங்கள் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. இது நாள் வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, எதுவுமே நடக்கல, எதுவுமே ஆற, என்னென்னவோ பண்ணி பார்த்தா நடக்கல, எந்தெந்தவோ பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், எந்தெந்த கோவில் போயிட்டேன், நடக்கல. நான் சொல்றத செய்யுங்க, மனசார செய்யுங்க. நான் சொல்லிட்டேன்னு செய்யக்கூடாது. சொல்லிட்டாரு, அப்ப இதை செஞ்சா நடக்கும் அப்படிங்கிற ஒரு இப்பயே பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை அறியாமையே நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அடுத்த மாசம் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணும் அதையும் சொல்லித்தரேன். ஒன்னொன்னுமே பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிரியேட் ஆக ஆக உங்க லைஃப் ஆனது மேலும் முன்னேறி போயிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாமே பரிகாரமும் கடவுளுடைய கடாட்சமும் இருந்தால்
நீங்கள் மேலும் முன்னேறி 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 உங்க லைஃப்பை நீங்க பார்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வருவீங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? செய்யுங்க. அருமையா இருக்கு உங்க வாழ்க்கை. கவலைப்படாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். செஞ்சுட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், முன்னை விட இப்ப நன்றாக இருக்கிறேன் என்று நீங்களே சொல்லுவீர்கள். நீங்களே உங்கள் மனதிற்கு சொல்லிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். செய்யுங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.